தமிழ் தமிழ் என்ன தமிழ் இன்னும் அந்த பிரபு மேல கோவமா தான் இருக்கியா? ஆமா, கோவமா தான் இருக்கேன் இப்போ. ஏன்னா அவன் குறிஞ்சிநாதனோட பையன். என்ன பண்றது, எனக்கும் அவன் மேல கோவம் தான். ஆனா வருஷங்களோட வாழ்க்கையை பார்க்கணும்ல. நானும் அதை தான் சொல்றேன். நான் சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க சார். தமிழ் அத்தை, என்ன 2 பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல சும்மா நகை பாத்துட்டு இருந்தோம். கல்யாணத்துக்கு நகை எடுக்க வந்திருக்கோம். இப்படி ஒதுங்கி நின்னு புருஷனும் பொண்டாட்டியும் கதை பேசிட்டு இருந்தா வேலை எப்படி நடக்கும்? போய் 4-5 நகைய பார்த்து எடுங்க. சரிங்க அத்தை. கல்யாணத்துக்கு அத்தை பரம்பரை நகை தருவாங்க, அதை நீ போட்டுக்கோ. அது மட்டும் இல்லாம புது டிசைனும் நீ போட்டுக்கிட்டு தான் ஆகணும். அப்பதான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். பெரிய இடத்து பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும்னு ஒரு முறை இருக்கு தமிழ். சரிங்க அத்தை. இன்னும் மிடில் கிளாஸ் நான் இப்படிதான் இருப்பேன்னு வம்பு பண்ணிட்டு இருக்காத. என்ன புரியுதா? சரிங்க அத்தை. சிபி, கூட இருந்து இவளுக்கு பிடிச்சதை எடுத்து கொடுறா. இவ சின்னதா எடுப்பா, நல்லா கிராண்டா எடுத்து கொடு. சரியா? ஐயோ, பேசிக்கிட்டே பாரு மறந்துட்டேன். இந்தா, இதுல அட்டிகை இருக்கு, இசைக்கு வாங்கினேன். கல்யாணத்துல அவ போட்டுக்கணும். மறக்காம கொண்டு போய் உங்க அம்மா கையில கொடுத்து அவளை போட்டுக்க சொல்லு. சரியா? ஹேய் தமிழ், என்ன நீ இதுக்கு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருப்ப? இல்ல சிபி, ஆரம்பத்துல அத்தைக்கு என் தங்கச்சியை கண்டாலே பிடிக்காது. ஆனா இன்னைக்கு இதோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து செய்யறாங்க. என் தங்கச்சி மேல அத்தை இவ்ளோ அந்யோன்யமா இருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? இந்த பாசத்துக்காக தான் நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். தமிழ், இத பாரு, தேனுக்கும் இசைக்கும் நான் தங்கமா வாரி இறைக்க போறேன். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. எங்க அம்மாவை விட 100 மடங்கு நான் கவனிச்சுப்பேன். ஆமாமா, ஏன்னா அவங்க மட்டும்தானே உங்களுக்கு ஆசையான அத்தை பொண்ணுங்க. எங்க அம்மாலாம் எங்களை பெத்துக்கல. தவுட்டுக்கு தானே கோவில போய் வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கெல்லாம் நீங்க வாங்கி தருவீங்களா என்ன? ஆமா, உங்க அம்மா உன்னை வாங்குறதுக்கு எத்தனை நாளை தவிடு கொடுத்தாங்க? சிபி, தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? இல்ல, நீங்க தானே அந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தீங்க, அதுக்குதான். தமிழ், நியாயமா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கவே கூடாது. ஏன்? ஆமா தமிழ், ஏன்னா என் தங்கச்சி லைஃப் எந்த இடத்துலயும் தப்பாயிடக்கூடாது தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நம்ம 2 பேரும் பிரபு இந்த அளவுக்கு டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்றோம்னு என் தங்கச்சிக்கு தெரிஞ்சது, அவ்வளவுதான், மறுபடியும் பெரிய பிரச்சனை பண்ணிடுவா. அதுக்காக எல்லாத்தையும் கண்டு காணாம இருக்க முடியுமா? சிபி, நான் திரும்பவும் சொல்றேன், பிரபு நல்லவன் இல்ல, அவன் ஒரு அக்யூஸ்ட். இப்போ பேங்க் மேனேஜர் அவனோட லட்சணத்தை எல்லாம் படம் போட்டு காட்டுவார். அப்ப பாருங்க. நான் இதை நிரூபிச்சிட்டேன்னா நீங்களே கல்யாணத்தை நிப்பாட்டிடுவீங்கல்ல? நிரூபிச்சிட்டா கண்டிப்பா நிப்பாட்டிடுவேன். வணக்கம் சிபி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்களுக்கு ஒரு அக்கவுண்ட் ஸ்டேட்மெண்ட் அனுப்பியிருந்தேன்ல, அதோட ஃபுல் டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா? எந்த மாதிரியான டீடைல்ஸ்? இல்ல சார், இந்த கார்டை எந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். இருங்க, செக் பண்ணி சொல்றேன். அமெரிக்காவில் இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் அவரு பைக் இஎம்ஐ போயிருக்கு. பெட்ரோல் செலவு பண்ணிருக்காரு. லோக்கல்ல கிராசரி பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு. ஹோட்டல்ஸ்ல சாப்பிட்டு இருக்காரு. அதை தாண்டி இதுல வேற ஒண்ணும் இல்லையே. சார், இன்னொரு வாட்டி கொஞ்சம் நல்லா செக் பண்ணி சொல்றீங்களா? அவன் இந்த ஃபாரினுக்கெல்லாம் போய் ரொம்ப நாளா ஸ்டே பண்ணிருந்து இந்த பொண்ணுங்களுக்கு நிறைய ஏதாவது பர்ச்சேஸ் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்து சொல்றீங்களா ப்ளீஸ்? அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லம்மா. அம்மா, எதுக்காக இதெல்லாம் கேக்குறீங்க? சார், ஒன்றும் இல்லை சார்.
அவரு எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையே வர போறாரு, அதான் தெரிஞ்சுக்கலான்னு. சரி, நல்ல விஷயம் தான் சார். இப்பெல்லாம் ஒருத்தருடைய ஜாதகத்தை அவரோட கிரெடிட் கார்டு டிரான்சாக்சன் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். இவரோட ஹிஸ்டரி நல்ல விதமா தானே இருக்கு. தப்பான இடங்கள்ல இவர் எங்கேயுமே கார்டு யூஸ் பண்ணவே இல்லை. நீங்க நம்பி பண்ண கொடுக்கலாம். ஓகே சார், அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகே சார், வாங்க. தேங்க்யூ சார். தமிழ், பாத்தியா, பேங்க் மேனேஜரே எல்லாமே சொல்லிட்டாரு. இதுக்கு மேல உனக்கு என்ன சந்தேகம்? சிபி, அவன் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது தான் பிரச்சனையே. ஒரு மனுஷனால இவ்ளோ பெர்ஃபெக்ட்டா இருக்கவே முடியாது. அவன் கண்டிப்பா ஏதாச்சும் தப்பு பண்ணிருக்கணும். இவ எல்லாத்தையும் மறைச்சிருக்கா சிபி. அதையே உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது. தமிழ், அவன் பின்னாடி ஏதோ ஒரு பெரிய தப்பு இருக்கு. அத நம்ம கண்டுபிடிக்கணும். சிபி, இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது சிபி. தமிழ், இப்ப நான் உங்க கூட சேர்ந்து இந்த விஷயத்துக்காக சுத்திட்டு இருக்கேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான், பெரிய வில்லங்கமாயிரும். நீ எல்லாத்தையும் பார்த்தல்ல, வர்ஷினி அவனுக்காக சூசைட் அட்டெம்ப்டே பண்ணிருக்கா. அவ பொழைச்சதே பெரிய விஷயம். மறுபடியும் அவ அந்த தப்ப செய்ய மாட்டான்றது என்ன நிச்சயம்? இத பாரு தமிழ், இதை இதோட விட்டு. சிபி, வர்ஷினி எனக்கு நாத்தனார் தான். அதை தாண்டி என் சொந்த தாய் மாமனோட பொண்ணு, என் குடும்பத்துல ஒருத்தி. அவ வாழ்க்கை தப்பா போறத என்னாலலாம் கையை கட்டி வேடிக்கை பார்க்க முடியாது சிபி.